மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை தியானித்தோம். என்ன சொல்கிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே பிரச்சனையா, ஊழியர் விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனையா, ஸ்தோத்திரம் ஒரு வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கும் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனையா, அப்போ இந்த பிரச்சனை உள்ள இடத்துல மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனையா, இந்த பிரச்சனை இருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் தேவனுடைய புத்திரர் அல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் கோல் வார்த்தை சொல்லி இன்னும் கொஞ்சம் எரிகிற தீயிலே மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றி இன்னும் அதிகமாய் பிரச்சனையை பெருசாக்க தான் நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய புத்திரர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணுவாங்க? சால்வ் பண்ணுவார்கள். இது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்பட. புத்திரர்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இன்னைக்கு ஏன் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னா, அநேக விசுவாசியுடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளில் தலையிட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை செய்து வைத்திருக்கிறதுனால தான் ஆவியானவர் எங்களை சமாதானமாக வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாப்பா. நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்பதற்கு காரணம் அநேக குடும்பங்களுடைய சமாதானத்துக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் அநேக குடும்பங்களுடைய சமாதானத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஊன்றுகோலாக இருக்கணும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளால பிரச்சனைகளை எழுந்து சமாதானத்திலிருந்து நம்மள்ட்ட ஓடி வருவாங்க. சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோடு அலறி அடித்து நம்மள்ட்ட வருவாங்க. போன மாதத்தில் 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். நாங்கள் திரும்ப 1 மணிக்கு தான் வீட்டில் சாப்பிட்டோம். அந்த குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு, சமாதானமாக இருக்கு. ராமின் சொல்லுங்க. கீரியும் பாம்பாய் நின்றவர்கள், வெட்டுவேன் குத்துவேன் நின்றவர்கள், விஷம் வச்சு கொள்ளுவேன் நின்றவர்கள். அப்போ தேவனுடைய புத்திரருடைய செயல்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணி வைப்பார்கள். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் குடும்பங்களை சமாதானம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களால் கை உயர்த்தி சொல்ல முடியுமா, இந்த குடும்பத்தில் நான் தலையிட்டு அந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தி இருக்கிறேன்? என்னன்னு சொல்ல முடியும்? ஏகப்பட்ட ஆதாரம் நம்ம சபையில் இருக்கிறது. என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியவங்களெல்லாம் உள்ள புகுந்து பேசி எடுத்து இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சமாதானம் கெட்டுப்போம். நீங்க அடுத்தவங்களுடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தை பண்ணி பாருங்க, உங்க வீடு சமாதானமா இருக்கும், உங்க பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த குடும்பங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய புத்திரனா என்னை மாற்றுங்கன்னு அன்னுடைய விரும்புங்க. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அப்ப 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வருதுன்னா நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தான் நீ தேவனுடைய பிள்ளைன்றதை நிரூபிக்கணும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த இடத்துல தான் சண்டை போட்டுட்டாங்களா சொல்லணும். உடனே நம்ம எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் படிக்க. நம்ம நோக்கம் என்ன? படிக்கிற வேலை, சண்டை போடுற வேலை கிடையாது. குற்றங்கள் குறைகள் இருக்கும் 1000 பேர் இடத்துல. யாரும் யோகின்னு சொல்ல முடியாது. இயேசுவை தவிர நல்லவன் சொல்லுங்க ஒருவனும் இல்லை. சகிக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பா பேசணும், அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவு